பொட்டேட்டோ பாத் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு 1/4 கப் பட்டாணி, கொஞ்சம் கருவேப்பிலை. ரைஸ் வந்து இதில் ஒரு கப் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ பாத்துக்கு பேஸ்ட் அரைக்கணும். இதில் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். துருவின தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் தனியா, காரத்துக்கு 2 சிகப்பு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் வச்சுருக்கேன். காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் ஜீரகம் வெடிச்சோன்னே வெங்காயம் போட்டு வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம், கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி வச்சுப்போம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பட்டாணி, இதில் 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ரைஸ்க்கு தேவையான சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொதிக்கட்டும். அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணணும். தண்ணி கொதிச்சோன்னே ரைஸ் ஆட் பண்ணணும். இது வந்து ஆர்டினரி பொன்னி பச்சரிசி, நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ரைஸ் போடுங்க, முன்னாடியே போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இந்த மாதிரி நல்லா பாயில் வந்தோன்னே மூடி போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பொட்டேட்டோ பாத் ரெடி வித் பீட்ரூட் ரைத்தா.